பல ஆதரவாளர்கள் அங்கு வந்து கொண்டிருக்க விஜயோடைய ஆதரவாளரான நடிகர் சவுந்தரராஜன் இந்த மாநாடு பற்றி அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை பதிவு செஞ்சிருக்கிறார். விமர்சனங்களை தாண்டி வரலன்னா வெற்றியை தொடவே முடியாது. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கணும். ஒருத்தவங்க வளரும் போது வீழ்த்துறதுக்காக என்ன வேணாலும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, நம்மளை காயப்படுத்துறதுக்காக என்ன வேணா சொல்லுவாங்க. நம்ம வேலை என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட பின்வழியில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா விமர்சனங்களுக்கு நம்ம செவிசாய்க்க தேவையில்லைன்னு சொல்லி எங்க தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தளபதியினுடைய பேச்சு 26 சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக. நான் தான் சொல்றேன், இன்றைய இந்த மாநாடோட வெற்றி, மதுரை மாநாடோட வெற்றி, 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் முதல் படி. நன்றி நன்றி. வெயில் அதிகமா இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை. 8 லட்சம் வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. 8000 குழாய்கள் தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க எல்லா மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் எல்லாருமே அங்க வர வழியில நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய தண்ணி கேன்கள் வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க. அதனால எந்த குறையும் இருக்காது. எங்கேயாவது ஒரு சில குறைகள் இருந்தா வேணும்னு எதிர்க்கட்சியில் செய்யற வேலையா இருக்கும். இப்பயே நான் வரும்போது கிட்டத்தட்ட 4 டேக் டைவர்ஷன். நான் என் ஹோட்டல்ல இருந்து வர்றதுக்கு 13 கிலோமீட்டர், நான் சுத்தி 43 கிலோமீட்டர். அப்ப பாத்துக்கோங்க, அந்த மாதிரி என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நம்பி இந்த தமிழ்நாடு முழுசா இருக்கு. ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த தமிழ்நாடு மக்கள் எங்கள் அண்ணன் தளபதியை முடிவு பண்ணிட்டாங்க. 2026 நீங்க பார்க்க போறீங்க. இருக்கட்டும், நிறைய நெருக்கடி. பேனரை கிழிக்கிறாங்க, வழியை மறைக்கிறாங்க, எல்லா நெருக்கடியும் பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. செய்யட்டும். எல்லாமே எங்களுக்கு சாதகமாக தான் அமையும். எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு சாதகமாக தான் அமையும். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எங்க இப்பதானங்க சொன்ன விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொன்ன அவசியமே கிடையாதுங்க. அதுல என்ன பிரச்சனை? தம்பி தங்கையா இருந்தாலும் நண்பன் நம்பியா இருந்தாலும் எல்லாம் கூட பிறந்தவங்க தான். நண்பன் நம்பின்றதோட தம்பி தங்கையோட இன்னும் அதிகமான பாசம் இல்லையா? நண்பா நம்பினா கூட பிறக்கலன்னா கூட அந்த ரத்தத்துக்கு சொந்தமா நாங்க நிக்கிறோம். நான் அண்ணன் கூட பிறக்கல, இங்க இருக்கோம் யாருமே அண்ணன் கூட பிறக்கல, ஆனா அண்ணனுக்காக நிக்கிறோம்ல. தளபதி 26ல டிஎம்கே விசஸ் டிவிகே தான் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு. சீமான் நாம் தமிழர் விசஸ் டிவிகே அந்த மாதிரி. ஐயா தலைவரே, அவர் என்ன வேணா சொல்லட்டும் தலைவரே. நாங்க எங்க வேலையை நோக்கி செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் எங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்திருக்காரு, மக்களுக்கு நல்ல செய்ய சொல்லியிருக்காரு. அந்த வேலையை நாங்க பார்த்து போயிட்டு இருக்கோம். நீங்களுமே பாதுகாப்பா இருங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே பாதுகாப்பா இருங்க. முக்கிய தீர்மானம் ஏதாச்சும் நிறைவேற்ற அது தலைவர் தளபதி கிட்ட தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்கள மாதிரி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.